ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பொறுமை பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பொறுமை பிரியாணி அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப 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 பொறுமையாக செய்ய போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் பொறுமையாக செய்ய போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்துட்டு நல்லா பட்டை, சீரகம், அந்த கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு, அடுத்து ஆனியன்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா வந்து பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு 4 டம்ளர் அரிசி நான் எடுத்துகிட்டு போய் குட்டி டம்ளர் வச்சு அதுக்கேற்ற மணிக்கே வந்து நான் வந்து அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா 1/2 அன் ஹவர் ஊறணும். சீரக சம்பா அரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் வந்து மல்லி இலை, புதினாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து 1/2 கேஜியில் 2ஆக பிரித்தேன். பாதி வந்து கிரேவிக்கு நல்லா எலும்பெல்லாம் எடுத்து அதை வந்து பிரியாணிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஆச்சி மசாலா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது வந்து கிளறணும். நம்ம வந்து குக்கரில் வைக்கல, அதனால் இது வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த பிரியாணியோடு அதை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நல்லா அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 1/2 லெமன் எடுத்து இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சீரக சம்பா அரிசியை வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நனையா வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடணும். அதாவது ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் கிளறி விடணும். அவசரப்பட்டால் உடஞ்சி போயிடும் அரிசியெல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து தம் போடணும். நல்லா தோசைக்கல் அடியில் வச்சு தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம் நமக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், see you.